guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. என்னோட கிச்சன் காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. சோ ஹஸ்பண்டும் வேலைக்கு போயாச்சு. இப்போ நானும் குட்டி பாப்பாவும் மட்டும் தான் இருக்கோம். சோ இவங்களோட அட்ராசிட்டிஸ் இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கார்த்தி ஹாய் சொல்லுங்க பார். அவங்க பாத்ரூம்ல விளையாடின்னு இருக்காங்க. தண்ணியில் விளையாடின்னு இருக்காங்க. ஸோ அவங்கள சமாளிச்சுக்கிட்ட தான் இந்த கிச்சன் எல்லாம் நான் க்ளீன் பண்ணணும். சரி வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கார்த்தி ஹாய் சொல்லுங்க பார். ஹாய் சொல்லு. இங்கே பார். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் நான்வெஜ் ரெசிபீஸ், சண்டே சமையல், பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்ச் காம்போ ரெசிபீஸும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா அந்த வீடியோ போய் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கடுகு, சீரகம் எல்லாம் கொஞ்சம் டாப்அப் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க. அதனால் நான் வந்து அஞ்சரைப்பட்டியில் அதெல்லாம் கொஞ்சம் டாப்அப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் டாப்அப் பண்ணி முடித்தோடனே ஃபஸ்ட்டு இந்த கிச்சன் ஷெல்ஃபில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வெங்காயம், தக்காளி அது எல்லாமே நான் ஆல்ரெடி தனியாக தான் வச்சுருப்பேன். பட் எல்லா டைமும் நம்ம அந்த மாதிரி செய்ய முடியாது இல்லைங்களா. ஸோ சம்டைம்ஸ் அவசரமாக இருந்துச்சுன்னா நான் அப்படியே மேலேயே வந்து கட் பண்ணிவிடுவேன். ஸோ அது போல் கட் பண்ணது தான் அது. ஸோ வேஸ்ட் எல்லாமே எடுத்து போட்டாச்சு. உருளைக்கிழங்கு பொரியல் காலையில் பண்ணேங்க. தயிர் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல். லஞ்சுக்கு மிளகாய் கிள்ளி சாம்பார் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையிலே முடிஞ்சிடுச்சு. மணி இப்போ 9 ஆகுது. ஸோ நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாலும் பாப்பாவுக்கு காசி வச்சாச்சு. ஸோ இப்போ கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை மட்டும்தான். ஸோ மேலே ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. என்ன இந்த அம்மா ரொம்ப நேரமாக ஆளை காணுமேன்னு சொல்லி நான் பார்க்க போயிருந்தேன். ஸோ இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. எப்போவுமே மேடம் வந்து லாஸ்ட் ரூமில் தான் இருப்பாங்க. ஸோ வேடிக்கை தான் பார்த்துட்ருப்பாங்க, இல்லைனா அந்த ஸ்க்ரீனில் உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு வந்தால் என்ன பண்ணீங்கடா? தண்ணி குடிக்கிறியா? சூப்பர். ஓகே, மேடம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஸோ சரி வந்து நான் வந்து இது போல் கிச்சன், கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது மேலே இருக்க டைல்ஸை வந்து நான் டெய்லி வந்து க்ளீன் பண்ணிப்பேங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம எண்ணெய்லாம் தாளிக்கிறோம். ஸோ அந்த எண்ணெய் எல்லாமே தெளிக்கும். விசில் வந்துச்சுன்னா சாம்பார் பருப்பு வேக வச்சுருந்தோம் தான் அந்த பருப்புலாம் அதில் டைல்ஸில் பட்டு மஞ்சள் கரையாகும். நம்ம தினமுமே க்ளீன் பண்ணும்போது அது ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ இது போல் வந்து நான் டெய்லியுமே பண்ணிவிடுவேன். ரொம்பவே சூப்பராக நீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, மேடம் வந்து இங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. மேடமுக்கு ரொம்ப இப்போ தூக்கம் வர டைம் ஆகிடுச்சு. இப்போ சாமான் தொலைக்கிறது மட்டும்தான் மிச்சம். மிச்ச வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் பார்த்து தினமும் இவங்க சூப்பராக வச்சுருக்காங்க. இது போல் தான் இவங்க தினமும் வச்சுருக்காங்க. பிறகு டெய்லியும் வந்து இது போலலாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. நான்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு 1 மந்த்தாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான்லாம் இப்படிலாம் க்ளீன் பண்ணுவேன், இப்படிலாம் நான் செய்வேன்னு நினச்சி கூட பார்த்ததே கிடையாது. ஆனால் எனக்கு பிடிக்கும் இது போல் நீட்டாக க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் என்னால் முடியாது. சோம்பேறினா மகா சோம்பேறி. சாப்பிட்றது, தூங்குறது, ஃபோன் நோண்டுறது இது மட்டும்தான் வேலையாக இருக்கும். இப்போல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனாலையும், சில ஹேபிட்ஸ் பற்றி, சில புக்கு இது போலெல்லாம் வந்து தன்னை வந்து நம்ம முதல்ல வந்து மாற்றிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வாழ்க்கை வந்து மாறும். அந்த உண்மைலாம் வந்து எனக்கு புரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா சின்ன சின்ன மாற்றங்கள் முதல்ல நான் என்னை சுற்றி பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கானது எல்லாமே என்னை தேடி வர ஆரம்பிச்சுது. சொல்லும்போது வேணும்னா அது வந்து நமக்கு கசக்கிற மாதிரி இருக்கலாம். அது என்னடா இது அப்படின்னு தோணலாம். ஆனால் இதுதான் உண்மை. நான் எல்லா வீடியோலையும் கூட அதை தான் சொல்லுவேன். முதல்ல வந்து நம்ம மாறணும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை தானாகவே நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். இல்லைன்னா அதுவே தானாக நமக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். அதுதான் உண்மை. சாமான்லாம் கழுவியாச்சு. சிங்க் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்குன்னு தனி ப்ரஷ் வச்சுருப்பேன். சரி இது வரைக்கும் ரொம்ப நேரம் ஆச்சு, மேடம் ஆளே இல்லைன்னு வந்து பார்த்தா ஏதோ பண்ணிட்டுருக்காளேன்னு பார்த்தேன் நான். எனக்கு தெரியவே இல்லை அவள் என்ன வச்சுட்டுருக்கான்னு. அச்சோ, ஏய் ஸ்லாப்பில் தாங்க வச்சுருந்தேன். அவள் எப்படி எடுத்தானே எனக்கே தெரியல. கட்டில் மேலே ஏறி எடுத்துகிட்ருக்கா. காரம் வேறு அது கண்ணில் இருந்து தான் வச்சுருந்தா என்ன பண்ணுறது. அதுக்காக தான் வந்தேன் நான். பாருங்கள், இப்போ வேலை இல்லாத இதெல்லாம் ஒரு வேலை. வீட்டில் பசங்க வந்தாலே இது போல் தான் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு அது நல்லாவே புரியும். அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. கையெல்லாம் நல்லா வச்சுருந்தா கண்ணில் வச்சுக்க போகிறான்னு கூட்டிகிட்டு போய் கையெல்லாம் கழுவிட்டேன். ஆனால் சோப்பு போட்டு கழுவிட்டேன். ஏன்னா அப்போ கூட நம்ம நார்மலாக கழுவுனா கூட கண்ணில் வச்சுட்டா எரியும்.
ஸோ உங்கள் வீட்லேயும் பசங்க இருந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது எல்லாம் காரம் நம்ம சாப்பாட்டுக்கு கொடுத்தா கூட கையெல்லாம் நல்லா கழுவிடுங்க. ஏன்னா பசங்க கண்ணில் வச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக எரியும். அப்புறம் நமக்கு தான் வந்து ஸ்ட்ரகிளு. ஸோ கழுவுனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மேடம் விளையாட கிளம்பிட்டாங்க. ஸோ வந்து இவ்வளோ தான். இப்போ சாமானும் கழுவியாச்சு. இப்போ வீடு பெருக்கிறது மட்டும்தான். அங்கே எல்லாமே பெருக்கியாச்சு. இங்கே மட்டும்தான் பெருக்கணும். நான் எப்போவுமே இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஃபஸ்ட்டு அந்த கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் வெசல் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெருக்கிடுவேன். அவ்வளோதான். பெருக்கி முடிச்சிட்டுனா வேலையே முடிஞ்சிடுச்சு. ஸோ எல்லாம் பெருக்கிட்டேன். அவ்வளோதான். சூப்பராக பெருக்கி முடிச்சாச்சு. மேடம் வந்து அங்கே விளையாடிட்டுருக்காங்க. ஸோ அவங்கள வேறு இப்போ நெக்ஸ்ட்டு தூங்க வைக்கணும். பாருங்கள் சூப்பராகிடுச்சு. அவ்வளோதான். கிச்சன் சூப்பராக நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப நான் பண்ணுறேன்றதை விட என்னோடய கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் வந்து பண்ணுறேன். என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அது பாருங்கள் இது போல் க்ளீன் பண்ணிவிட்டு அவ்வளோதான். பாப்பாவுக்கு தூக்கம் வந்துடும். ஸோ பாப்பாவை தூங்க வைக்கிறதுக்காக நான் வந்து பால் வந்து ஆற்றிட்டுருக்கேன். ஸோ பால் ஆற்றி பாப்பாவை தூங்க வச்சிட்டேன் அப்படின்னா மேடம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 2 மணி நேரம் தூங்குவாங்க. பக்கத்துலேயே படுத்திருந்தால் ரொம்ப நேரம் தூக்குவாங்க. பக்கத்தில் ஆள் இல்லை அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் கூட எழுந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான். மேடம் வந்து பாலை கொடுத்து தூங்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க் என்ன எடிட்டிங் ஒர்க்கு, வாய்ஸ் ஓவர் ஒர்க்கு தாங்க பார்க்கணும். ஒரு வழியாக கிச்சன் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. மேடம் தூங்குற டைம் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். பாய் சார். பாய்.